சரி, இப்போ என்னன்னா திக்ருகள், அல்லாஹ்வை புகழக்கூடிய நிறைய திக்ருகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அதில் ஒன்று அல்லாஹு அக்பர் கபீரா, வல்ஹம்துலில்லாஹி கசீரா, வ சுபானல்லாஹி புக்ரத்தம் வ அசீலா. இதே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எவ்வளோ அதிகமாக நம்ம கேட்குறோமோ அதிகமாக கேட்க சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கான நன்மை என்னதுன்னா வானத்தின் வாசல்கள் திறக்கப்படுது அப்படின்றாங்க. ஒரு திக்ரு அல்லாஹ் அக்பர் கபீரான்னா அல்லாஹ் மிகப்பெரியவன் என்று நான் அவனை பெருமைப்படுத்துகின்றேன். வல்ஹம்துலில்லாஹி கசீரா, இன்னும் எல்லா புகழும் அவனுக்கு என்று நான் அவனை புகழுகின்றேன். யாருன்னா அல்லாஹ்வை, எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு என்று நான் புகழுகின்றேன். வ சுபானல்லாஹி புக்கரத்தம் வாசீலா, காலையிலும் மாலையிலும் அல்லாஹ் தூயவன் என்று நான் அவனை தூய்மைப்படுத்துகின்றேன். அல்லாஹ் தூயவன் அப்படின்னு. அப்பா அருமையான ஒரு திக்ரு. இதை நம்ம அதிகமாக சொல்ல சொல்ல நன்மைக்கு அதிகமாக கிடைக்கும். ரசூலுல்லாஹ்வே வியந்து போறாங்க, வானத்துடைய வாசல்கள் திறக்கப்படுது. திருப்பி கவனிங்க, அல்ஹம்துலில்லாஹி கபீரா, அல்லாஹ் மிகப்பெரியவன் என்று நான் அவனை பெருமைப்படுத்துகின்றேன். வல்ஹம்துலில்லாஹி கசீரா, எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு என்று நான் அவனை போற்றி புகழ்கின்றேன். வ சுபானல்லாஹி புக்ரத்தம் வாசீலா, காலையிலும் மாலையிலும் அல்லாஹ் தூயவன், அல்லாஹ் பரிசுத்தமானவன் என்று நான் கூறுகின்றேன், அவனை தூய்மைப்படுத்துகிறேன் அப்படின்ற இந்த ஒரு துவா. அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் அக்பர் கபீரா, வல்ஹம்துலில்லாஹி கசீரா, வ சுபானல்லாஹி புக்ரத்தம் வ அசீலா அப்படின்ற ஒரு துவாவை நம்ம அதிகமாக நம்ம சொல்லணும். அஸ்ஸலாமு அலைக்கும்.